இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடித்தளம். ஆனால் இன்னைக்கு பலர் கேட்குறாங்க, இது உண்மையிலேயே வரலாற்றில் நடந்ததா, இல்லை சீஷர்கள் தங்களை தேற்றிக்கொள்ள உருவாக்கிய ஒரு கட்டுக்கதையா? நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கலாம், இல்லைனா இதை ஆராய நினைக்கிற ஒரு நண்பராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 15 தெளிவாக சொல்கிறாரு, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீண், நீங்கள் இன்னும் பாவங்களில் இருப்பீர்கள். அதாவது உயிர்த்தெழுதல் உண்மை இல்லை என்றால் கிறிஸ்தவமே ஒரு பெரிய பொய். ஆனால் அது உண்மையானா இந்த உலகத்தின் மிகப்பெரிய சத்தியமும் அதுதான். இன்னைக்கு எந்த மத முன்முடிவும் இல்லாமல், குருட்டு நம்பிக்கையும் இல்லாமல், நவீன வரலாற்று ஆய்வாளர்கள் கொடுக்கும் ஆதாரங்களோட உயிர்த்தெழுதல் ஏன் மறுக்க முடியாத வரலாற்று உண்மை என்பதை பார்க்க போகிறோம். வரலாற்று ஆய்வாளர்கள் எந்த பழங்கால நிகழ்வுகளையும் ஆராயும் போது மினிமல் ஃபேக்ட்ஸ் அப்ரோச் என்னும் முறையை பயன்படுத்துகிறாங்க. அதாவது எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிற மிக அடிப்படையான உண்மைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அவற்றை வைத்து முடிவுக்கு வருவது. உலக புகழ்பெற்ற டாக்டர் கேரி ஹேபர்மஸ் கடந்த 50 ஆண்டுகளாக 4000க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை ஆராய்ந்து தன் வாழ்நாள் மாஸ்டர் பீஸ் 4 தொகுப்பு நூலை வெளியிட்டுள்ளார். இந்த தொடர் அவரது வாழ்நாள் ஆராய்ச்சியின் உச்சகட்டம். இந்த நூல்களில் அவர் தெளிவான முடிவுக்கு வருகிறார். பைபிளை கடவுளின் வார்த்தையாக ஏற்காத நாத்திக சந்தேகவாத வரலாற்று அறிஞர்கள் கூட 6 உண்மைகளை வரலாற்று உண்மை என்று ஏற்றுக்கொள்கிறார்கள். பார்ட் எர்மன், ஜான் டாமினிக் கிராசன் போன்றவர்கள் கூட இதை மறுக்கலை. இந்த 6 உண்மைகளை ஒவ்வொன்றாக முழுமையாக பார்ப்போம். ஒவ்வொன்றும் ஏன் முக்கியம், ஏன் யாரும் மறுக்க முடியாது, இவை உயிர்த்தெழுதலை எப்படி நிரூபிக்கின்றன என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம். முதல் உண்மை, இயேசுவின் மரணம். இயேசு ரோம ஆளுநர் பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையப்பட்டு உண்மையிலேயே மரித்தார். இதை ரோம வரலாற்று ஆசிரியர் டாசிடஸ், யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிஃபஸ் போன்ற கிறிஸ்தவம் சாராதவர்களும் தங்கள் எழுத்துக்களில் தெளிவாக பதிவு செஞ்சிருக்காங்க. சிலர் ஸ்வூன் தியரி என்று சொல்வார்கள். இயேசு சிலுவையில் மயக்கமடைந்தார், மரிக்கவில்லை என்று. ஆனால் ரோம வீரர்கள் தங்கள் வேலையை மிக துல்லியமாக செஞ்சாங்க. சிலுவையில் அறைந்தவர் மரித்தாரா என உறுதி செய்யாமல் விடமாட்டாங்க. 3 நாள் பசி, தாகம், காயங்களுடன் எழுந்து நான் மரணத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால் சீஷர்கள் அதை உயிர்த்தெழுதலாக நம்புவாங்களா? நிச்சயம் இல்லை. இந்த உண்மையை எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொள்கிறாங்க, ஏனெனில் வரலாற்று ஆதாரங்கள் வெளிப்படையானவை. 2வது உண்மை, சீஷர்களின் நேரடி சாட்சி. இயேசு இறந்ததும் பயந்து ஒளிந்த சீஷர்கள் சில நாட்களுக்குள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நேரில் பார்த்தோம் என்று உறுதியாக சொன்னாங்க. இதை பவுலின் கடிதங்கள், அப்போஸ்தலர் நடபடிகள், 4 சுவிசேஷங்கள், கிளிமெண்ட், பாலிகார்ப் போன்ற 8க்கும் மேற்பட்ட சுயாதீன மூலங்கள் உறுதிப்படுத்துது. இந்த சாட்சியங்கள் ஒன்றோடு ஒன்று ஒத்துப்போகுது. அதனால தான் இது வரலாற்று உண்மையாக கருதப்படுது. 3வது உண்மை, காலியான கல்லறை. இயேசு அடக்கம் செய்யப்பட்ட இடம் 3ஆம் நாள் காலியாக இருந்துச்சு. எதிரிகளான யூத தலைவர்கள் சீடர்கள் உடலை திருடினார்கள் என்று பிரச்சாரம் செய்ததே இதற்கு பெரிய சாட்சி. கல்லறை காலியாக இல்லைன்னா அவங்க அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, 2025 நடந்த தொல்லியல் ஆய்வுகளில் புனித கல்லறை தேவாலயத்தின் கீழ் 2000 வருஷம் பழமையான தோட்டத்தின் சான்றுகள், ஆலிவ் மரங்கள், திராட்சை கொடிகள், தானியங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது யோவான் 19:41 சொல்லப்பட்ட தோட்டத்தில் அருகிலுள்ள கல்லறை என்பதை உறுதிப்படுத்துது. ரோமர்கள் உடலை வெளியே எடுத்து காட்டி கிறிஸ்தவத்தை அழிச்சிருக்கலாம், ஆனால் அதை செய்யலை, ஏன்னா கல்லறை காலியாக தான் இருந்துச்சு. 4வது உண்மை, ஆரம்ப கால விசுவாச அறிக்கை. 1 கொரிந்தியர் 15 உள்ள கிரீட் விசுவாச அறிக்கை இயேசு மரித்த வெறும் 2 முதல் 5 வருடங்களுக்குள்ள உருவாச்சு. பார்ட் எர்மன் கூட இதை ஏற்றுக்கொள்கிறார். இப்போது உங்களுக்கு ஒரு இயல்பான சந்தேகம் வரலாம், ஒருவேளை இது நூற்றாண்டுகளுக்கு பிறகு உருவான கட்டுக்கதையா? இந்த கேள்விக்கு பதில் இங்கே தான் இருக்கிறது. ஒரு கட்டுக்கதை உருவாக எவ்வளவு நேரம் பிடிக்கும்? உதாரணமாக அலெக்சாண்டர் த கிரேட் பற்றிய கட்டுக்கதைகள் அவர் மரித்து 300-500 வருஷங்களுக்கு அப்புறம்தான் உருவாச்சு. ஏனென்றால் நேரில் பார்த்தவர்கள் எல்லாரும் இறந்த பிறகு, புதிய தலைமுறை வந்த பிறகுதான் கதை வளரும். ஆனால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் செய்தி அவர் மரித்த சில மாதங்கள்லேயே எருசலேம் நகரத்திலேயே பரவ ஆரம்பிச்சிடுச்சு. பவுல் 1 கொரிந்தியர் 15 என்ன செய்கிறார் தெரியுமா? இயேசுவை பார்த்த 500 பேரில் நிறைய பேர் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க.
வேணும்னா போய் கேட்டு பாருங்கன்னு வெளிப்படையாக சவால் விடுறாரு. எதிரிகள் முன்னால் நேரில் பார்த்த சாட்சிகள் உயிரோடு இருக்கும்போது இப்படி ஒரு கட்டுக்கதையை சொல்லி சவால் விட முடியுமா? முடியவே முடியாது. இது வரலாற்று உண்மை என்பதற்கான மிகப்பெரிய ஆதாரம். டாக்டர் கிரைக் கீனர் மற்றும் பார்ட் எர்மன் போன்ற அறிஞர்களும் இந்த 2 முதல் 5 வருட கால அளவை நிச்சயமாக ஏற்றுக்கிறாங்க. டாக்டர் வில்லியம் லேன் கிரைக் மற்றும் என்டி ரைட்டின் ஆய்வும் இதை வரலாற்று உண்மையாக ஏறக்குறைய நிச்சயம் என்று சொல்கிறது. 5வது உண்மை, யாக்கோபின் மாற்றம். இயேசுவின் சொந்த தம்பி யாக்கோபு அண்ணன் உயிருடன் இருக்கும்போது சீஷனாவே இல்லைங்க. யோவான் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எருசலேம் சபையின் தலைவராகி உயிரையே கொடுத்தார். ஒரு அண்ணனை கடவுள் என்று நம்ப ஆரம்பிப்பது மிகவும் கடினம். இந்த மாற்றத்திற்கு ஒரே விளக்கம்தான், உயிர்த்தெழுந்த இயேசு அவருக்கு தரிசனமாயிருப்பார். 6வது உண்மை, பவுலின் மாற்றம். கிறிஸ்தவர்களை சித்திரவதை செய்த பவுல் திடீரென உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்ததாக சொல்லி தன் வாழ்க்கையை 180 டிகிரி திருப்பிட்டார். பார்ட் எர்மன் கூட பவுல் ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றார் என்று ஏற்றுக்கொள்கிறார். அது உயிர்த்தெழுதல் தரிசனம்தான். எதிரியிலிருந்து அப்போஸ்தலனாக மாறியது. இந்த மாற்றத்தை விளக்க வேற எந்த வாதமும் போதாது. இந்த 6 உண்மைகளும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை தவிர வேறு எந்த தர்க்கமும் முழுமையாக விளக்க முடியாது. ஹேபர்மஸின் வால்யூம் 2 மற்றும் 3 எல்லா மாற்று வாதங்களும் விரிவாக மறுக்கப்பட்டுள்ளது. டாக்டர் என்டி ரைட் ஒரு அற்புதமான வரலாற்று வாதத்தை முன்வைக்கிறார். இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு யூத இறையியலில், அதாவது ஜூவிஷ் தியாலஜியில் 7 வழிகளில் அடிப்படையிலேயே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. இந்த மாற்றங்களை மியூட்டேஷன்ஸ் என்று அவர் அழைக்கிறார். இந்த 7 மாற்றங்களுக்கும் உயிர்த்தெழுதலை, இயேசு உடலோடு உயிர்த்தெழுந்தார் என்பதை தவிர வேறு விளக்கமே இல்லை. இது முதல் முறை கேட்பவர்களுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குங்கிறதுனால ஒவ்வொரு மாற்றத்தையும் மிக எளிமையாக 2 பக்கங்களிலிருந்து பார்க்கலாம். இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன் யூதர்கள் என்ன நம்பினாங்க, அதற்கு பின் கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க, பிறகு இந்த மாற்றம் ஏன் ரொம்ப பெரியது, உயிர்த்தெழுதல் தான் எப்படி ஒரே விளக்கமாக இருக்க போகிறது என்பதையும் பார்ப்போம். முதல் மாற்றம், உயிர்த்தெழுதல் பற்றிய கருத்துக்கள். இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன் யூதர்கள் இதை பற்றி பலவேறு கருத்துக்களை வச்சுருந்தாங்க. சிலர் உயிர்த்தெழுதலே இல்லை என்று சொன்னாங்க. வேறு சிலர் உலகத்தின் முடிவில் எல்லோரும் ஒரே நேரத்தில் உயிர்த்தெழுவார்கள் என்று நம்பினாங்க. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்தவர்கள் ஒரே ஒரு தெளிவான நம்பிக்கைக்கு வந்துட்டாங்க. இயேசு மாதிரி புதிய உடலோடு நாமும் உயிர்த்தெழுவோம் என்று. இத்தனை பல வகையான கருத்துக்கள் ஒரே நிமிடத்தில் ஒரே கருத்தாக மாறியது ஏன்? இது ஒரு பெரிய மாற்றம். இதற்கு உயிர்த்தெழுதல் தான் ஒரே விளக்கம். 2வது மாற்றம், உயிர்த்தெழுதல் எங்கே இருந்தது? யூதர்களுக்கு இது ஓரங்கட்டப்பட்ட ஒரு சிறிய நம்பிக்கை தான். பலர் இதை நம்பவே இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு இது விசுவாசத்தின் மையமாக, மிக முக்கிய அடித்தளமாக மாறிடுச்சு. ஒரு சிறிய நம்பிக்கை திடீர்னு மையமான நம்பிக்கையாக மாறினது ஏன்? இந்த மாற்றத்திற்கு உயிர்த்தெழுந்த இயேசுதான் காரணம். 3வது மாற்றம், எப்போ உயிர்த்தெழுதல்? யூதர்கள் உலகத்தின் முடிவில் எல்லாரும் ஒரே நேரத்தில் உடலோடு உயிர்த்தெழுவார்கள் என்று நம்பினாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் வரலாற்றின் நடுவிலேயே இயேசு ஒரே ஒருத்தர் முதலில் உயிர்த்தெழுந்தார், மீதி எல்லாரும் பிறகு உயிர்த்தெழுவார்கள் என்று சொன்னாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் முன்னே உயிர்த்தெழுவார் என்ற இந்த புதிய கருத்து யூத இறையியலில் எங்கும் இல்லை. இது ரொம்பவே பெரிய மாற்றம். உயிர்த்தெழுதல் தான் இதை விளக்க முடியும். 4வது மாற்றம், உயிர்த்தெழுதல் என்றால் என்ன? யூதர்களுக்கு ரெசரக்ஷன் என்றால் லைஃப் ஆஃப்டர் டெத், அதாவது இறந்தவர்கள் நேரடியாக வேறொரு உலகத்தில் வாழ்கிறார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் சொன்னது வேறு. ரெசரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு லைஃப் ஆஃப்டர் டெத், அதாவது இறந்த பிறகு முதலில் ஒரு இடைநிலை இருப்பு, அதற்கு பிறகு புதிய உடலோடு இந்த உலகத்திற்கு திரும்ப வருதல். இந்த 2 நிலை நம்பிக்கை யூத இறையியலில் முற்றிலும் புதியது. இந்த மாற்றம் ஏன்? உயிர்த்தெழுந்த இயேசுதான் இதை காட்டினார். 5வது மாற்றம், மேசியா யார்? யூதர்களுக்கு மேசியா என்றால் ஒரு வல்லமையான அரசியல் தலைவர், பகைவர்களை ஜெயிப்பவர். சிலுவையில் மரிக்கும் ஒரு மேசியாவை அவர்கள் கனவில் கூட நினைக்க மாட்டார்கள். அது அவர்களுக்கு முரண்பாடாக இருந்துச்சு. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு கிறிஸ்தவர்கள் மரித்து உயிர்த்தெழுந்த மேசியா என்று நம்ப ஆரம்பித்தாங்க. இந்த புதிய நம்பிக்கை யூத இறையியலில் எங்குமே இல்லை. இந்த மாற்றம் ரொம்ப பெருசு. 6வது மாற்றம், தலைவர் மரித்தால் என்ன ஆகும்? யூதர்களுக்கு ஒரு தலைவர் மரித்தால் அவரது இயக்கம் அங்கேயே முடிஞ்சிடும், அல்லது புதிய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் இயேசு மரித்த பிறகு சீஷர்கள் இயேசுவையே உயிரோடு இருக்கும் தலைவர் என்று தொடர்ந்து தொழுதார்கள்.
வரலாற்றில் எந்த யூத மேசியா இயக்கமும் இப்படி நடந்ததில்லை. இந்த மாற்றத்தையும் உயிர்த்தெழுதலால் மட்டுமே விளக்க முடியும். 7வது மாற்றம், கடவுள் யார்? யூதர்கள் ஒரு மனிதனை கடவுள் என்று தொழுவதை பெரும் பாவமாக கருதினாங்க. ஓரிரை கொள்கை, மோனோதியிசம் அவர்களின் ஆத்துமாவாக இருந்துச்சு. ஆனால் இயேசுவுக்கு பிறகு யூத பின்னணியில் இருந்த சீஷர்கள் இயேசுவை கர்த்தர் என்று வணங்க ஆரம்பித்தாங்க. இந்த 7 மாற்றங்களையும் என்ட்ரி ரைட் ஒரு எளிய கேள்வியோடு முடிக்கிறார். இந்த 7 மாற்றங்களுக்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்க முடியும். இயேசு உண்மையிலேயே உடலோடு உயிர்த்தெழுந்தார். சீஷர்களே பொய்யாக இந்த கதையை திட்டமிட்டு உருவாக்கினார்களா என்ற கேள்வி வரும். இங்கேதான் வரலாற்று ஆய்வில் கிரைட்டீரியன் ஆஃப் எம்பாரஸ்மெண்ட், தர்ம சங்கடமான உண்மை எனும் அளவுகோல் மிக முக்கியமாகிறது. இயேசுவின் காலி கல்லறையை முதலில் பார்த்தது யார் என்று 4 சுவிசேஷங்களும் சொல்கின்றன. மகதலேனா மரியாள் உட்பட சில பெண்கள். முதல் நூற்றாண்டு யூத கலாச்சாரத்தில் நீதிமன்றத்தில் ஒரு பெண்ணின் சாட்சி ஆணின் சாட்சிக்கு சமமாக கூட கருதப்படாது, சட்டப்படி ஏற்றுக்கொள்ளப்படாது. இது மட்டுமல்ல, மகதலேனா மரியாள் சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு பெண்மணி. சீஷர்கள் ஒரு பொய்யான கதையை உருவாக்க நினைச்சிருந்தா கூட நம்பகமான ஒரு ஆணை, அதுவும் பேதுரு மாதிரி ஒரு தலைவனை முதல் சாட்சியாக காட்டியிருப்பாங்க. மாறாக சமூகத்தில் மரியாதை குறைவான ஒரு பெண்ணை முதல் சாட்சியாக வைத்திருப்பார்களா? நிச்சயமாக மாட்டாங்க. நடந்ததை நடந்தபடியே நேர்மையாக எழுதியதால் தான் இப்படி பதிவு செய்துள்ளார்கள். இன்னொரு தர்ம சங்கடமான விஷயம், இயேசு சிலுவையில் மரிக்கும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார் என்று மத்தேயு பதிவு செய்கிறார். இயேசுவை கடவுள் என்று காட்ட விரும்பினால் இப்படி ஒரு வலியான வார்த்தையை எழுதியிருப்பார்களா? நிச்சயமா மாட்டாங்க. இது உண்மையில் நடந்ததால் தான் இப்படி பதிவாகி இருக்கிறது. நவீன வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், ஒரு ஆவணத்தில் அதை எழுதியவர்களுக்கே தர்ம சங்கடமான அல்லது அவர்களின் நலனுக்கு எதிரான விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த வரலாற்று பதிவு உண்மையானது என்பதற்கு அதுவே மிக வலிமையான ஆதாரம். பைபிளில் இப்படி தர்ம சங்கடமான விஷயங்கள் நிறைய இருக்கு. இது கட்டுக்கதை அல்ல, வரலாற்று நேர்மை. சீஷர்கள் இயேசு மேலே இருந்த பாசத்தாலும் துக்கத்தாலும் அவரை மனப்பிரமையில் ஹாலுசினேஷனாக பார்த்தார்கள் என்று சிலர் சொல்கிறாங்க. டாக்டர் மைக் லிக்கோனா இது ஏன் உளவியல் ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் முழுக்க தவறு என்று விளக்குகிறார். உளவியல் ரீதியான பிரச்சனை என்னென்னா, மனப்பிரமை என்பது ஒரு கனவு மாதிரி. நீங்களும் உங்கள் நண்பரும் வேறு வீடுகளில் தூங்கும்போது இருவருக்கும் ஒரே மாதிரியான கனவு வருமா? வராது. பிரம்மை என்பது ஒருவருக்கு தனிப்பட்ட முறையில் அவரது மூளைக்குள் உருவாகும் ஒன்று. ஆனால் இயேசு ஒருவருக்கு மட்டும் தரிசனமாகவில்லை. 1 கொரிந்தியர் 15 பவுல் சொல்கிறார், ஒரே நேரத்தில் 500 பேருக்கு தரிசனமானார். 500 பேருக்கு ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான மனப்பிரமை வருவது உளவியல் ரீதியாக சாத்தியமே இல்லை. அதே போல் வரலாற்று ரீதியான பிரச்சனை என்னென்னா, மனப்பிரமை வர பாசமும் ஏக்கமும் வேண்டும். ஆனால் இயேசுவின் சொந்த தம்பி யாக்கோபுக்கு இயேசு மேலே பாசமோ நம்பிக்கையோ இல்லை. கிறிஸ்தவர்களை கொன்று கொண்டிருந்த பவுலுக்கு இயேசு மேலே ஏக்கம் இருக்காது. ஆனால் இந்த 2 பேருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். அவர்களும் மாறினாங்க. எதிரிகளுக்கும் நம்பாதவர்களுக்கும் துக்கத்தால் வரும் மனப்பிரமை எப்படி வரும்? இன்னொரு முக்கியமான பாயிண்ட், உயிர்த்தெழுதல் தரிசனங்கள் பல இடங்களில் பல நேரங்களில் பலவேறு கூட்டங்களில் நடந்தது. பேதுருவுக்கு தனியாக, 12 சீஷர்களுக்கு, 500 பேருக்கு, யாக்கோபுக்கு, பவுலுக்கு, இவ்வளவு பரவலான சாட்சிகளை வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்ததை மனப்பிரமை என்று எப்படி சொல்றது? இது ஒரு பெரிய அற்புதமாகத்தான் இருக்கும். சீஷர்கள் உடலை திருடினாங்கன்னு சொல்றது இன்னொரு வாதம். இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கல்லறைக்கு முன்னால பெரிய கல்லை வைத்து ரோம அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வமான சீல் வைத்து பயிற்சி பெற்ற ரோம படை வீரர்கள் ஆயுதத்தோட காவல் காத்தாங்க. இந்த காவல்காரர்களை தாண்டி ரோமர்களின் சீலை உடைத்து உடலை திருடினாங்க என்று சொல்வது நடக்கவே முடியாத காரியம். ஒருவேளை திருடினார்கள் என்றே வைத்துக் கொள்வோம். தாங்களே உடலை திருடி தாங்களே ஒரு பொய்யை உருவாக்கி அந்த பொய்க்காக தங்கள் தலையை வெட்டவும் சிலுவையில் அறையப்படவும் சீஷர்கள் சம்மதித்து தங்கள் உயிரை கொடுப்பார்களா? மனிதன் ஒருவேளை தான் உண்மை என்று நம்பும் ஒரு காரியத்திற்காக உயிரை கொடுப்பான். ஆனால் தான் உருவாக்கிய ஒரு பொய்க்காக யாராவது சிரித்து கொண்டே உயிரை கொடுப்பார்களா? வாய்ப்பே இல்லை. இன்னும் ஒரு வலிமையான ஆதாரம், சீஷர்கள் உடலை திருடிவிட்டோம் என்று சாகும் தருவாயில் கூட ஒருவரும் ஒப்புக்கொள்ளவில்லை.
வரலாற்றில் பலர் ஒரு நம்பிக்கைக்காக உயிர் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தாங்களே உருவாக்கிய ஒரு பொய்க்காக 12 பேரும் சித்திரவதையை சந்தித்தும் மரண வழியில் கூட ஒருவருமே இது பொய் என்று சொல்லவில்லை. ஏனெனில் அவர்கள் கண்ணால் பார்த்தது உண்மை. வரலாற்று அறிஞர்கள் முன்வைக்கும் இந்த ஆதாரங்களை எல்லாம் ஒன்றாக வைத்து பாருங்க. ரோம வரலாற்றால் உறுதிப்படுத்தப்பட்ட மரணம், வெறும் 2 வருஷங்களில் உருவான ஆரம்ப கால பதிவு, மறுக்க முடியாத காலி கல்லறை, அது இல்லாமல் 2025 தொல்லியல் சான்று, நேரில் கண்ட ஆயிரக்கணக்கான சாட்சிகள், எதிரிகளான பவுல் மற்றும் யாக்கோபின் மாற்றம், தர்ம சங்கடமான வரலாற்று உண்மைகள், யூத இறையியலில் ஏற்பட்ட 7 திடீர் மாற்றங்கள், இந்த எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து உண்மையிலேயே மரணத்தை ஜெயித்து உடலோடு உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரே ஒரு வரலாற்று உண்மை மட்டும்தான் முழுமையாக விளக்குது. டாக்டர் ஹேபர்மஸின் 4 தொகுப்பு நூலில் வால்யூம் 1 முதல் 3 இப்போது கிடைக்கிறது. எந்த நாத்திக அறிஞரும் இந்த 6 உண்மைகளுக்கு ஒரே இயற்கையான விளக்கம் கொடுக்கவில்லை. ஒரு சிலர் வேறு வேறு விளக்கங்களை ஷாட்கன் மாதிரி கொட்டுகிறாங்க. ஏன்னா ஒரே ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க போனால் அது ஆதாரங்களுக்கு முன்னால் நிற்காது என்பது அவர்களுக்கு நல்லா தெரியும். பார்ட் எர்மன் கூட மார்ச் 2, 2026 நடந்த சமீபத்திய டிபேட்டில் கூட இதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார். உங்களையும் கண்மூடித்தனமாக எதையும் நம்ப சொல்லலை, விவாதம் செய்யவும் கூப்பிடலை. ஆனால் அறிவார்ந்த ஒரு பார்வையாளராக சற்று அமைதியாக இதை யோசிச்சு பாருங்க. வரலாற்றில் வாழ்ந்த ஒரு மனிதர் மரணத்தை தோற்கடித்து உண்மையிலேயே உயிரோடு திரும்பி வந்திருக்கிறார் என்றால் அவர் யார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னது உண்மைதானே? மரணம் என்றால் நமக்கு முடிவல்ல. இயேசு கிறிஸ்து இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்ற இந்த மாபெரும் வரலாற்று உண்மை உங்கள் பார்வையையும் உங்கள் வாழ்க்கையையும் முற்றிலுமாக மாற்றலாம். சிந்தித்து பாருங்க.